ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஜூலை மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மூலவர் பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த சேவையில் நாம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ttdevasthanams.ap.gov.in இது உங்கள் மொபைலில் கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும். டைப் பண்ணி கீழே கெட் ஓடிபி இருக்கும். கிளிக் பண்ணால் அந்த மாதிரி லாகின் ஆகிடும். இல்லைனா டிடிடி ஆப்லேயும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு மறுநாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ 2 நாளில் நம்ம எப்போ வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். சேவா எலக்ட்ரானிக் டிப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போயிட்டுருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. இது இப்போ ஸ்டார்டிங்கிறதுனால வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகுது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எதுவும் காமிக்காமல் டைரெக்டாக புக்கிங் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக நீங்கள் ஆன்லைன் லக்கி டிப்லையோ ஆஃப்லைன் லக்கி டிப்லையோ ஏதாச்சும் ஒரு சேவாவில் செலக்ட் ஆயிருந்தால் மறுபடியும் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்கங்கிறதுனால பண்ண முடியாது, வெயிட் பண்ணணும். சுப்பிரபாதம் தோமாலெல்லாம் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அலோவ் பண்ணுறாங்க. நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா அழைச்சிட்டு போகலாம். அவங்களோட ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு காமிக்கணும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தால். ஆல் சேவாஸ் ஆல் டேட்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா பர்டிகுலர் சேவா பர்டிகுலர் டேட் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்ட இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் 4 சேவா பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் செலக்ட் சேவாஸ் அண்ட் டேட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் ஆல் சேவாஸ் அண்ட் டேட்ஸ் கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகிடும். சுப்பிரபாதம் எல்லா நாட்களுக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தோமாலா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனான்னு சொல்லிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைன்னா எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பர்டிகுலர் சேவாஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் டேட்டுக்கு கீழே ஓகே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ரிவ்யூ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற சேவாஸ் எல்லாம் அங்கே செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்தா கன்ஃபார்ம் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்துடும் உடனே. நாளைக்கு மறுநாள் மத்தியானம் 12 மணி போல் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோமோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணால் 12 மணி போல் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். செலக்ட் ஆனால் எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. யார் யார் எந்தெந்த சேவாவில் செலக்ட் ஆகிருக்காங்கிறது பற்றின லிஸ்ட், எவ்வளோ பேர் எந்த சேவாவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கிறது பற்றின லிஸ்ட்டுக்கு அப்டேட்டு கீழே அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டில் நம்ம செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணிக்கணும். சுப்பிரபாதம் 120 ரூபா, தோமாலா அர்ச்சனா 220 ரூபா 220 ரூபா, அஷ்டதல பாத பத்மாரதனா 1250 ரூபா. கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் தான். விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீவாரிமேட்டில் கொடுத்தாங்க. கோட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நாளைக்கு காலையில் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் விஷ்ணுநிவாசத்தில் 2 to 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வியாழக்கிழமைகளில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. இன்றைக்கு நேத்திர தரிசனம் மூலவர் பெருமாள் திருப்பாவட சேவாலேருந்து நாளை காலையில் சுப்பிரபாதம் சேவா வரைக்கும் அவருடைய திருநாமம் குறைந்து அவர் கண்களை நாமும் பார்க்குற மாதிரி இருப்பார். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பூலங்கி சேவாவில் பூக்களால் ஆன அழகான அலங்காரத்தில் இருப்பார். இன்றைக்கி ராமநவமியை முன்னிட்டு இன்றைக்கி நைட் திருமல ஸ்ரீவாரி கோயிலில் பட்டாபிஷேகம் ஆஸ்தானம் ஏகாந்தமாக நடக்கும். கீழ்த்திருப்பதி கோதண்டராம சுவாமி கோயிலில் நாளைக்கு பட்டாபிஷேகம். அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பே பண்ணி புக் பண்ணி. 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 58,690 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை
3.02 கோடி ரூபாய் முடிக்காணிக்கு கொடுத்தவங்க 20,744 பேர். இது ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க மிஸ் பண்ணாமல். எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் டெய்லியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ள சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் ஒரிஜினல் ஆதாரோட ஏதாச்சும் ஒரு சேவாவில் மறுநாள் என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் நம்ம பதிவு பண்ணோம்னா குழுக்கள் முறையில் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பணம் கட்டி மறுநாள் காலையில் அந்த சேவாவை நேரில் பார்க்கலாம். பெருமாளையும் கிட்ட பார்க்கலாம். ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மீன்ஸ் என்னைக்கு புக்கிங் டேட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு நம்ம திருமலாவில் தரிசன டிக்கெட் புக் பண்ணால் ரூம் புக் பண்ண முடியாது. மினிமம் 2 பேருக்காச்சும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். ஜூலை மாதத்தில் திருமலாவில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக தரிசன டிக்கெட் திருப்பதிக்கு போகிறதுக்கு கன்ஃபார்ம்டாக புக் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நம்மளே பண்ணிக்கலாம். அதை பற்றின இன்ஃபர்மேஷன், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டியர் சேவாஸ், நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், கோயில்கள், திருமலா திருப்பதியில் இருக்கிறது, டெய்லி தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ டைமிங்ஸ் ஆகுது, திருமலா திருப்பதி அப்டேட்ஸ், டிடிடி அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.